பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள்? ஆதார வசனம் சங்கீதம் 1 சங்கீதம் 1-3 வரை உள்ள வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ மக்களே, நம்முடைய அசோசியேஷன், கூடுகை, நட்பு, செலவிடக்கூடிய நேரங்கள் யாருடன் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வு அமையுதுங்க. இதில் சந்தேகமே வேண்டாம். ஒரு வழக்கு சொல் உண்டு: உன் நண்பன் யார் என்று சொல், பின் நான் நீ எப்படிப்பட்டவன் என்பதை சொல்கிறேன் என்று ஒன்று உண்டு. ரயில் பிரயாணத்தில் சில மணி நேரங்கள் நாம் ஒருவருடன் பேசிக்கொண்டு பழகிவிட்டு வந்தால் ஏதோ ஒன்று அவரிடமிருந்து நம்மை தொத்திக் கொள்கிறது. வேதம் முழுவதுமே துன்மார்க்கன், பாவிகள், பரியாசக்காரை இவர்களோடு தொடர்பு வேண்டாம், அவர்களின் ஆலோசனையும் வேண்டாம், அவர்களின் நிழல் ஒதுக்கும் வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறுகிறது. சரி, எப்படிங்க இவங்க துன்மார்க்கரா, பாவியா, பரியாசக்காரனா என்று தெரிந்து ஒதுங்கிக் கொள்வது எப்படிங்க என்று கேட்டால் அதற்கு பதில் சங்கீதம் 118:8-9. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம். நாம் அவர்களை இப்படிப்பட்டவர்கள் என்று பிராண்ட் பண்ண வேண்டாம். ஆலோசனைக்கு, பாதைக்கு, வழிக்கு, உதவிக்கு ஜெபியுங்கள், அது போதும். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவருக்கு தெரியும் யார் மூலம், எந்த மனிதன் மூலம், எந்த சூழ்நிலையின் மூலம் உங்களுக்கு எதை அனுப்புவது என்று. மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஐயோ, இவர்கள் இப்படிப்பட்டவர்களே, இவர்களை ஒதுக்கிவிட்டால் ஏதாவது நமக்கு செய்து விடுவார்களோ என்ற பயம் வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகாயர். நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வார் என்று வேதம் நம்மை பார்த்து கேட்டு திடப்படுத்துகிறது. சங்கீதம் 56 சங்கீதம் 9-11, சங்கீதம் 118:6, ரோமர் 8:31. இதோடு சங்கீதம் 46 முழுமையும் படியுங்கள். தைரியமாயிருங்கள். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. யாரும் உங்களை தொட முடியாது. மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள், அன்பு கூறுங்கள், அவர்களை மரியாதையாக நடத்துங்கள். பின் வாழ்க்கையின் வழி நடத்துதலுக்கு கர்த்தரிடம் வந்து விடுங்கள். சகலமும் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் இல்லாத ஒன்று உங்களுக்கு தேவையானது என்று உலகத்திலிருந்து நீங்கள் பெற வாய்ப்பே இல்லை. தாவீதின் வாழ்வு முழுவதும் ஆலயம், வேதம், ஜெபம் இதையே சார்ந்திருந்தது. அவன் ஆட்சி செய்தான், ராஜாவாக இருந்தான், 40 வருஷங்கள் ஆட்சி செய்தான். ஆனால் அவன் இதைத்தான் முன்னாக வைத்தான். மனிதன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க விருப்பம் இருந்தால் அவனால் முடியாது. அவன் குறைந்த அறிவும் அனுபவமும் உள்ளவன். எதிர்காலத்தை கணிப்பு அவனுக்கு தெரியாது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அடுத்து, அவன் மாறும் இருதயம் உடையவன். இதற்கு நல்ல உதாரணம் தாவீதின் நண்பன் அகிதோப்பேல். உயிர் போல தாவீதுக்கு இருந்தவன். அப்சலோம் தாவீதின் மகன் ஆட்சியை பிடித்ததும் அப்படியே கட்சி தாவி அப்சலோமோடு இணைந்து கொண்டு தாவீதை அழிக்க ஆலோசனை கொடுத்தவன். தாவீதினுடைய லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அவன் சங்கீதம் முழுவதும் பாருங்கள். தான் நம்பினவர்கள், தன்னோடு அப்பம் புசித்து ஒன்றாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் குதிங்காலை தூக்கினார்கள் என்று வேதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்கிறான். அவர்களோடு பழகினால் நமக்கு நன்மை என்று அறுதிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களும் சறுக்கி விழுந்து போய் சாட்சி மாறுவதற்கு வாய்ப்புகள் பூமியில் ஏராளம் உண்டு. நமக்கு வேதம்தான். தினமும் முறையாக வாசியுங்கள். பிரமாணங்கள், கட்டளைகளை தியானியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5 நேரம் எடுத்து படித்து தியானியுங்கள். அற்புதமான வாழ்விற்கு நலமான யோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு நல்ல முன்மாதிரி இயேசுதான். பவுலின் கடிதங்களை படியுங்கள், அதிலே பலப்படுங்கள். எதற்கெடுத்தால் இந்த காரியத்திற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்தை வாசியுங்கள். ஆலோசனை என்ன என்று வேதத்தை பாருங்கள். ஓடி வந்து வேதத்தை ஆவியான துணை கொண்டு வாசியுங்கள். ஆவியானவர் அந்தந்த நேரத்துக்கு தேவையானவர்களை வேதத்திலிருந்து எடுத்து தருவார். அவரே நமக்கு நல்ல நண்பன், தேற்றரவாளன், ஆலோசகர். மோசேக்கு 40 வருடங்கள் எகிப்தின் கல்வி, கலாச்சாரம் கற்று தராத பாடத்தை, அனுபவத்தை, குண நலன்களை வனாந்தரத்திலே அவன் 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தானே, கர்த்தரோடு நெருக்கமாக இருந்தானே, அப்போது கற்றுக்கொண்டான். நல்ல தேவ செய்திகளை கேளுங்கள், ஆவியானவருடைய பேசுங்கள், வார்த்தையை தியானியுங்கள். உங்களை எரேமியா 17:7-8 சொல்லப்பட்டது போல உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று வேதம் ஆசீர்வதிக்கிறது. மோசே சீனாய் மலையை 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்து விட்டு
கற்பனைகளை கற்பலகையில் எழுத பெற்றுக்கொண்டு இறங்கி வந்தான். அவன் முகம் பிரகாசமாயிருந்தது. யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பிரகாசமாயிருந்தது. நீதிமொழிகள் 13:20 சொல்கிறது, சாலமோன் ஞானி வரையறுத்து சொல்கிறான், ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று. அனந்த ஞானம் கொண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரோடு உங்களது நட்பு அதிகமாக இருக்கட்டும். அவரோடு உறவு கொள்ளுங்கள், அவரையே தியானியுங்கள், உதவி கேளுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, வேதத்துள்ள அதிசயங்களை காண எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எங்களது விருப்பம், விசுவாசம், நேரம் செலவிடுதல் எல்லாம் உம்மோடையே இருக்கட்டும் சுவாமி. வீணான நட்பு, வீணான சம்பாஷணைகள் எங்களுக்கு வேண்டாம். ஆவியானவரே வழி நடத்து, கற்றுத்தாரும், உருமாற்றம் அடைய செய்யும். இயேசுவின் வாசனையை வீச செய்ய விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.